God bless you. God bless you. Shalom. 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 Thank you for joining us. Today we'll be learning about a very important lesson. I want you to stick with me till the end. Listen it very carefully because this is how I want you to see your life, approach your life. So I want you to stay with me and listen it very carefully. Put it into practice. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3:5-6. Proverbs chapter 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்க கேட்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். மீண்டும் ஒரே ஒரு முறை வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். பக்கத்தில் போய் சொல்லுங்க. பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம். 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 காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பாடு சொல்லுவோம், துணி சொல்லுவோம், மானத்தை காப்பதற்காக உடை சொல்லுவோம், தங்கும் இடம் சொல்லுவோம், குடிக்கின்ற நீர் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு 2-3 நாள் சமாளிச்சிடலாம். சாப்பாடு இல்லாமல் ஒரு 7 நாள் 8 நாள் சமாளிச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கூட சமாளிக்க முடியாத இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? ஆக்சிஜன். சரியா நான் சொல்கிறது? ஆக்சிஜன் இல்லைன்னா இன்னைக்கு முதல்ல நீங்கள் மூச்சை நீங்கள் பிடிச்சிங்கன்னா 2-3 நிமிஷத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவையோ அது மாதிரி தேவை இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். நல்லா கவனமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுடலாம் ஈஸியாக. ஏன்னா முடிவெடுக்கிற திறன் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? தேவன். முடிவெடுக்கிற திறன் யார்கிட்ட தேவன் கொடுத்துருக்காரு? உங்கள்கிட்ட. ஆமாம், தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு முடிவெடுக்கிற திறனை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கார். அந்த திறனை சரியா எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியின் பேர் தான் கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ். ஆமென். இங்க பாருங்க, இது என்னது? இது காயின். நம்ம நாட்டோடைய 2 ரூபாய் காயின். இப்போ இதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 முகங்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரே முகம்தான் இருக்கா? 2 முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா என்ன இருக்கு? 2ன்னு எழுதி பூ சிம்பிள் போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன போட்டிருக்கோம்? நம்ம நாட்டோடைய அந்த சிங்கத்தோடைய வடிவம் இருக்கும். ஆமாவா இல்லையா? 2 முகங்கள் இருக்கு. இப்போ இந்த 2 முகத்துல எது சரியான முகம்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 2 பக்கம் இருக்கு, 2 முகங்கள் இருக்கு. இந்த 2 முகங்கள்ல எது சரியான முகம்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் சரி பாஸ்டர், தலை இருக்கிற பகுதி தான் சரி, வால் இருக்கிற பகுதி தான் சரி அப்படின்னு யாராவது ஒருத்தர் இதுதான் சரி அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? 2மே ஏத்துக்கலாம். ஆமாவா இல்லையா? 2மே சரியானது. சில நேரம் பூ சரியா இருக்கலாம், சில நேரம் தலை சரியா இருக்கலாம். கண்ணோட்டத்தோடைய முக்கியமான காரியம் என்னன்னா, 2 பகுதிகள் இருக்கு. அதை பார்க்க இன்னைக்கு தவறிடுறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் உண்மைன்னு.
ஒரு உண்மையை சொல்லவா, டாஸ் போடுறதோ இல்லை காயின் வச்சு விளையாடும் போதோ ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, தலை விழுந்துட்டா நல்லா ஆயிரும். எல்லாம் இருந்திருக்கா இல்லையா? பொய் சொல்லாதீங்க. தலையா பூவான்னு கேட்டா நீங்க எடுத்தோன்னு என்ன சொல்லுவீங்க? தலை. வினோத்தன்னு கோவம் வருது. தலை தலை தானே சொல்லுவீங்க. ஏன்னா அது ஒரு ஏன்னா பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு மாதிரி சொல்லும் போதே நல்லா இருக்கா இல்லையா? அப்போ எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? தலை. எப்போ எடுத்தாலும் அதான் சொல்லுவோம். நம்ம நினச்சிக்கிறோம் தலை விழுந்தா ரொம்ப நல்லது, அதுதான் ஏன் உண்மை, அதுதான் ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இது விழுந்தாலும் தப்பு கிடையாது. நாங்கள் மேட்ச்லாம் போகும்போது டெக்னிக் வச்சுருப்போம். அதாவது 5 ரூபா காயின் அப்படின்னா தலை எடுத்துடணும். 2 ரூபா காயின்லாம் யூஸ் பண்ணால், 2 ரூபா 1 ரூபா காயின்லாம் யூஸ் பண்ணால் பூவை சூஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் விழுவும் மோஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நாங்கள் கேப்டனாக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. இந்த காயினில் டாஸ் போட்டால் அப்போ நாங்கள் முதல்ல காயினை தான் பார்ப்போம் எந்த பக்கம் அப்படின்னு. சில நேரம் ஜெயிச்சிருக்கோம், சொன்னபடியே நாங்கள் ஜெயிச்சு எங்களுக்கு சாதகமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் தப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ இன்னைக்கு இந்த கண்ணோட்டம் அப்படின்னு பேசும்போது முதல்ல அந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னு. ஒரு விஷயத்தை 2க்கும் மேற்பட்ட வகையில் பார்க்கறதுன்னு பேர் தான் கண்ணோட்டம். ஒரே நேர்கோட்டு பார்வையில் பார்க்கறது வந்து கண்ணோட்டம் கிடையாது. ஐயோ இதுதாங்க, இது மட்டும்தாங்க அப்படின்னு பார்க்கறது கண்ணோட்டம் கிடையாது. ஒரு விஷயத்தை 2க்கும் மேற்பட்ட வகையில் ஆராய்ந்து பார்ப்பதன் பேர் கண்ணோட்டம். Looking at a subject in 1 or 2 or many different ways is called perspective. இன்னைக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க. ஏன்னா இதுதான் உங்க வாழ்க்கை எவ்வாறு இருக்க போகுது என்று தீர்மானிக்க போகிறது. அல்லேலூயா, ஆமென். நீ கேட்கலாம், அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில இந்த உலகத்தார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மை. நம்மளும் அதை தான் நம்புறோம். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எதை தான் கண்ணால் பார்க்குறோமோ அதை மட்டும் நம்ம நம்புகிறோம். ஏன்னா 100% உண்மையாக இருக்குது. கண்ணால் பார்க்குறோம், ரியாலிட்டி பார்க்குறோம், அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுடைய சென்சஸ் கண் இங்கே இருக்குது, கண்ணால் பார்க்குறோம், உண்மையை தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆபிரகாம், நோவா, நான் சொல்கிற பேர்லாம் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம், நோவா, யோசேப்பு, யோசுவா, கிடியன், மோசஸ், தாவீது, இயேசு கிறிஸ்து. நான் சொன்ன பேர்லாம் நல்லா கவனிச்சிங்களா? இப்போ கண்ணால பார்ப்பது மட்டுமே உண்மைன்னு நினைச்சிருந்தா இவங்கெல்லாம் சரித்திரத்தில் இடம் பெற்றிருப்பாங்களா? பைபிள்ல அவங்களுக்குன்னு உள்ள அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்க வர்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன கேரக்டர்லாம் நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு அடிப்படையான ஒரு காரியம், கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மைன்னு. அவங்களும் கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மைன்னு நினைச்சிருந்தா பைபிள்ல இடம் பிடிச்சிருப்பாங்களான்றேன். நிச்சயம் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன பேர்லாம் கண்ணால் பார்க்காததை நம்பின கேரக்டர்ஸ். இவங்கெல்லாம் எடுத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை வயசுல பிள்ளை பிறந்தது? 100 வயசுல. யோசேப்பு எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாரு? 12 வருஷம். நோவா பேலையை கட்டிட்டு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 100-120 வருஷம் கிட்ட. மோசே 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாரு. வனாந்திரத்திலேருந்து மக்கள் விடுவிச்சு கூட்டு வந்தா செங்கடல்ல மாட்டிக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ பற்றி நமக்கு தெரியும், பேதுரு பற்றி தெரியும், பவுலை பற்றி நமக்கு தெரியும், எல்லாத்தையும் வாசிச்சிருக்கோம். வாசிச்ச எல்லா கதையிலையும் கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மைன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிள்னு ஒன்று வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பார்ப்போங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து அவங்க கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பாருங்களேன். நீங்க தாவீது, நீங்க தான் இப்போ தாவீது, உங்க கண்ணோட்டம் பாருங்க. நீங்க இப்போ களத்துல இறங்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 9 அடி 10 அடிக்கு ஒருத்தர் நிக்கிறாங்க, என்ன நினைப்பீங்க? நம்ம 3 அடி 3 இன்ச்சு கூட கிடையாது,
3 சென்டிமீட்டர் கூட கிடையாது. ஆனால் ஒரு கற்பாம்பூச்சி இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? எலியா ரதத்தின் முன் ஓடுவது போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? என்ன அப்படியே பயமே இல்லாத மாதிரி பார்க்குறீங்க? பயப்படுறீங்களா இல்லையா? இவ்வளோண்டு ஒரு பூச்சிக்கு அது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சா? அது பாட்டுக்கு போயிட்டு தானே இருக்கு. ஆனால் அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஸ்ப்ரே? ஹிட்டு வாங்கி அடிக்கிறோம். இப்போ நீங்க யோசிங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு 10 அடிக்கு ஒரு பெரிய ஒரு மனிதன் நின்று, நீலாம் ஒண்ணுமே கிடையாது, உடையெல்லாம் நான் ஈஸியா அடிச்சு போட்டுருவேன், நீ எம்மாத்திரம் அப்படின்றான். உங்க கண்ணோட்டம் மூலியமா பார்த்தா உங்க முன்னாடி என்ன நிக்குது? மாபெரும் பெரிய பிரச்சனை மட்டும்தான் நிக்குது. உங்களுக்கு சொல்யூஷன் ஏதாவது தெரியுதா? உங்க கண்ணு முன்னாடி யாராவது தெரியுறாங்களா? உங்க கூட யாராவது நிக்கிற மாதிரி தெரியுதா? யாரும் கிடையாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய பிரச்சனை நிக்குது, அவ்வளவுதான். யோசேப்பு முன்னாடி பார்த்தா சிறை மட்டும்தான் இருக்கு, சொல்யூஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். நோவா முன்னாடி சொல்யூஷன் கிடையாது, ஆபிரகாம் முன்னாடி சொல்யூஷன் கிடையாது. கிடியனுக்கு சொல்யூஷன் இருந்ததாங்க. தான் ஒரு சிறிய படையை வச்சுக்கிட்டு போர் தொடுத்து போறான். ஈஸின்னு நினைக்கிறீங்களா நீங்க? கான்பிடன்ஸை உடைச்சிரும். இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் எவ்வாறு இவர்கள் ஜெயித்தார்கள் அந்த கேள்வி. கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை மட்டும்தான். நீங்க பைபிள் எல்லா கேரக்டரையும் எடுங்க, எலியா எடுங்க, எலிசா எடுங்க, மோசே எடுங்க, எல்லாரையும் எடுங்க. எல்லாரும் எடுத்து இவங்க கண்ணுக்கு முன்னாடிலாம் இவங்க கண்ணோட்டம் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தான் இருந்திருக்கு. அதையும் மீறி எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான். அதற்கு பெயர் கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ். என்ன என்ன சீக்ரெட் அப்படின்னா, பிரச்சனையை மட்டும் பார்க்காம பிரச்சனையை தாண்டி இதற்கு இன்னொரு முகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தவர்கள் தான் இன்னைக்கு நீங்க வரலாறா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்டர் இன்னும் விவரமா சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இதுதான் கடைசி, அவ்வளவுதான், இதுக்கு மேல நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு முடிவு செய்யற நீங்க இதை கொண்டு தேவன் நம் தலையை உயர்த்தினா என்ன அப்படின்னு யோசிக்கிறது பேர் தான் கண்ணோட்டம். ஒத்துக்கிறீங்களா? அது பேர் தான் கண்ணோட்டம். இன்னைக்கு ஆபிரகாம் நம்பாம போறதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் ஜோமணி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு ஒரு பிள்ளைக்கு? 100 வருஷங்க. இன்னைக்கு ஒரு 5 நாள் ஜோம் பண்ணிட்டு கிடைக்கலன்னா ஆண்டவரை மறுதளிச்சிடுறோம் நம்ம. ஆமா தானே? கோவப்படுறோம். ஒரு மனுஷன் ஜோமணி 100 வருஷம் வெயிட் பண்ணி அப்பவும் பல தடைகளை தாண்டி பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்தோடனே தேவன் என்ன செய்யறாரு? என்னங்க செய்யறாரு? சோதிச்சு பார்க்கறாரு. சாதா சோதனையா? பிள்ளைய போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்பா, அவனே தேடி வருவான் அப்படின்ற சோதனையா? கொண்டு போய் பலி செலுத்துன்றார். இன்னைக்கு நம்மளா இருந்தா செய்வோமா? ஆண்டவரை எதிர்த்து போர் தொடுத்துருவோம் பிள்ளைகளுக்காக. ஆமாவா இல்லையா? தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கண்ணு முன்னாடி 1008 பிரச்சனை இருக்கு. பிள்ளைய பலி கொடுக்கணும். ஆனா அவருடைய கண்ணோட்டம் என்னவா இருந்திருக்கும்? இதையும் அனுமதிப்பது தேவன், இதுலயும் ஒரு நல்ல காரியத்தை வைத்திருப்பார் அப்படின்ற விசுவாசம் கொண்டதுனாலதான் கடைசி நிமிஷம் ஒரு ஆட்டை அந்த இடத்துல தேவன் அனுப்பி பாதுகாப்பை கொடுத்து, இன்னைக்கு அவருக்கு பெயர் என்ன? ஆபிரகாம்னா நம்ம சொல்லுவோம் விசுவாசத்தின். இது எல்லாமே எந்த இடத்துல மாறுனுச்சு? கண்ணோட்டம். எப்படி நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்கன்றது தாங்க பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றோமே. எதை கண்ணால பாக்குறோமோ அதை நம்பிடுறோம். ஆஹா, சுத்தி வளைச்சு பிரச்சனையா இருக்கு, அவ்வளவுதான், ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், வாட் இஃப் யூ ஹேட் த சான்ஸ் டு வின்? ஒருவேளை அந்த பிரச்சனை மூலியமா தான் தேவன் உங்க பலத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா, ஒருவேளை நீங்க அனுபவிக்கிற வியாதியை கொண்டுதான் உங்களை சாட்சியா மாத்தணும்னு நினைச்சிருந்தா,
ஒருவேளை நீங்க கஷ்டப்படுற சூழல்ல இருந்து தான் உங்களுடைய பலத்தை தேவன் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா ஏன் நடக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். கண்ணோட்டத்தை லைட்டா கொஞ்சம் திருப்பி பார்க்கணுங்க. நம்ம இன்னைக்கு அப்படியே நம்பிடுறோங்க. அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவர்கள்ட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்னு ஒண்ணுங்க, மனுஷன்ட்ட பெரிய பிரச்சனை கண்ணால பார்த்து அப்படியே நம்பிடுவாங்க. அப்படியே நம்பிடுறேன். ஆஹா பிரச்சனை அவ்வளவுதான், முடிஞ்சு என் வாழ்க்கை. யார் சொன்னா? அப்படி எதுவும் இங்க சொல்லப்படலையே. அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு யோசுவாவோ ஒரு யோசேப்போ நம்மளாம் பார்த்துருக்க மாட்டோமே. இவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? இவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, பிரச்சனையும் தாண்டி பார்க்கறாங்க. பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு கருவி என்ன தெரியுமா? பெர்ஸ்பெக்டிவ்ங்க. ஒரு பிரச்சனை வருது, அது அணுகுமுறை. நீங்க என்ன செய்யணும்னா, உட்காந்து ஐயோ பிரச்சனை வந்துருச்சுன்னு இல்லாம, ஒருவேளை இதை கொண்டு தேவன் நம்ம தலையை உயர்த்த போறாரோ அப்படின்னு கண்ணோட்டத்தை திருப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு விசுவாசம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும், வசனம் ஞாபகம் வந்துடும், ஆண்டவர் கூட இருக்கிறது போல தோணிரும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? இது எல்லாம் ஒரே ஒரு சின்ன செயல்னால நடக்குது. என்னது அது? கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ். ஒரே ஒரு முகத்தை மட்டும் பார்த்து நம்புறது நியாயம் கிடையாது. ஐயா இது மட்டும்தான் நல்லதுன்னு நம்புறது நல்லது கிடையாது. இன்னொரு பக்கமும் இருக்குல்ல. இன்னைக்கு உலகம் உங்களுக்கு ஒரு பக்கம் தாங்க காமிக்கும். அதுதான் நடந்திருக்க ஆரம்பத்துல இருந்து. ஆமாவா இல்லையா? யாக்கோபு நைட்டு ஃபுல்லும் போராடுறாரு. போராடின பிறகு அவர் மனசுல ஒரு சஞ்சலம் என்ன? நேர்ல போனா அண்ணங்காரன். ஆமாவா இல்லையா? கடைசி அவரு யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, ஆசீர்வாதமும் வாங்கிட்டாரு ஆண்டவர்கிட்ட. ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் சஞ்சலப்படுறாரு? அதுக்கப்புறம் விசுவாசமா போனாரா? இல்ல, சஞ்சலப்பட்டார். கடைசி வரைக்கும் சஞ்சலப்பட்டார். என்னன்னா, கண்ணால பார்க்கறத பார்த்து சஞ்சலப்படுறாரு. ஐயோ போனா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படின்னு. ஆனா அதையும் மீறி தான் ஒரு காரியம் நடந்தது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது நடக்காதுன்றதுக்கு எப்படி நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஐயா அதெல்லாம் என் வாழ்க்கையில. யாருங்க சொன்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு நடக்காதுன்னு? யார் சொன்னான்னு நான் கேட்கிறேன். யார் சொன்னா உங்கள்கிட்ட? என்னை கொஞ்சம் பாருங்களேன். யாராவது உங்களுக்கு இது நடக்காதுன்னு சொன்னாங்களா? ஏதாவது பாஸ்டர் உங்களை சொன்னாங்களா? சரி பாஸ்டர் விடுங்க, பாஸ்டர் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாருன்னு வைங்க. தேவன் உங்களை நேர்ல பார்த்து உனக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னாரான்னு நான் கேட்கறேன். இல்ல, அப்புறம் ஏன் நம்புறீங்க? நீங்க ஏன் நம்புறோன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தேவன் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்த மக்கள் எல்லாரையும் நீங்க கவனிங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னா அந்த அற்புதம் நடந்திருக்காது. ஆனா அதையும் மீறி ஒருவேளை இவர் மூலியமா எனக்கு சுகம் கிடைச்சிட்டா அப்படின்னு தேடி வந்தவங்க தான் எல்லாரும். ஒத்துக்கிறீங்களா? வந்தவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றாங்களா? எல்லாரும் இன்னைக்கு வரலாறா மாறி இருக்காங்களா? எதனால? அந்த ஒரு சேஞ்ச், ஒரு பெர்ஸ்பெக்டிவ், லைட்டா ஒரு திருப்பம் ஒருவேளை நடந்துருச்சுன்னா. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு 99% இது நடக்காம போயிரும் நினைக்கிற நீங்க ஏன் ஒரு 5% இது நடந்துட்டா அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றீங்க? இந்த தப்பு பண்றீங்களா இல்லையா? இன்னைக்கு தேவன் இன்னைக்கு என்னைய விடுங்க, வினோதனனுக்கு பாஸ்டர் செல்வநாதன் கனவுல வந்து சொல்லிட்டாரு. ஐயப்பா சிரிக்கிறாங்க, வச்சுக்கோ. பாஸ்டர் செல்வநாதன் வந்து சொல்லிட்டார் கனவுல, எப்பா உனக்கு ஒரு பெரிய 7 சீட்டர் வெஹிக்கிள் இனோவா ஹை கிராஸ் நீ வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டாரு வினோதன்ட்ட. ஆமீன் வரமாட்டேது பாருங்க, சொல்லிட்டார். இப்போ காலையில எந்திரிக்கிற வினோதன்ன இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புவாரா, இல்லை கண்ணு முன்னாடி இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்டர் கனவு தானே அது அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போவாரா? 99% அது நடக்க முடியாதுன்றதுக்கான காரணங்கள் தேடுவார். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. 99% அது நடக்காததுக்கான காரணங்களை வினோதனை கண்டுபிடிப்பார்.
இப்போ நமக்கு தேவையில்லை, இப்போ நம்மளுடைய வரவு செலவுக்கு இதை மேனேஜ் பண்ண முடியாது, இப்போ அது சரியில்லை, இப்போ இது சரியில்லை இப்படின்னு 99% யோசிப்பாரே தவிர ஒரு இடத்துல லைட்டாக ஆசை இருக்கும், பாஸ்டர் சொன்னது நடந்தால் நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? அதில் ஒரு 5% நீங்கள் எடுத்து தேவன் சொல்லியிருக்கார், தேவன் இந்த செய்தியை அனுப்பியிருக்கார், இது ஏன் நடக்கக்கூடாது, திடீர்னு ஆண்டவர் ஏன் யார் மூலியமா ஆசீர்வாதத்தை கொடுத்து இது ஏன் நடக்காது அப்படின்னு ஏன் நம்ப மாட்டேன்றீங்கன்றதான் என் கேள்வி இன்னைக்கு. அந்த லைட்டா உங்க கண்ணோட்டத்தை திருப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு முக்காவாசியான உங்க பிரச்சனை முடிஞ்சிருங்க. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு லைட்டா உங்க கண்ணோட்டத்தை திருப்பிட்டீங்கன்னா 99% பிரச்சனை முடிஞ்சிடுன்றதுக்கு பைபிள் கேரண்டி. நான் வேணா வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன், பைபிள் எடுத்துக்கோங்க, வாசிக்க போற வசனத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு. முதல்ல வாசிச்ச வசனம் நீதிமொழிகள் 3:5-6 முதல்ல வாசிங்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். சுயபுத்தி அங்கே முடிச்சிட்டாரு யாரு? சாலமன். அவரை மாதிரி அறிவுள்ள யாருமே கிடையாது உலகத்துல. எல்லாத்தையும் பார்த்துட்டார், எல்லா செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டார். மனுஷன் எப்படிப்பட்டார் அப்படின்னா, தனக்கான சென்ட்டு யானை தந்தம்லாம் இந்தியா அங்கிட்டு இருந்தெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அப்போவே டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வச்சு பார்த்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எழுதியிருக்கார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். மேற்கொண்டு வாசிங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். முடிஞ்சாங்க. மொத ரூல் என்ன? மொத சட்டம் என்ன? சுய புத்தியின் மேல். இன்னைக்கு அதுதான் நம்ம சாகிறோம். அங்க சாஞ்சாதான் தூக்கம் வருது நமக்கு. ஆமாவா இல்லையா? என்னதான் விசுவாசமா சர்ச்சில் கை தட்டினாலும் நைட்டு படுக்க போகும்போது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல சாயிரம்? அன்னைக்கு சுய புத்தியின் மேல. விசுவாசம் இல்ல, சுய புத்தியின் மேல சாஞ்சிடுறோம். போற வரைக்கும் போட்டும், வண்டி எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. அவ்வாறு சுய புத்தியின் மேல் சாய்ந்தீர்கள் என்றால் அவ்வாறே நடக்கும். அல்லேலூயா, ஆமேன். அதனாலதான் முதல்ல ஏன் உங்களுக்கு நான் சாலமன் செஞ்சதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அவனை மாதிரி ஒரு ஞானியை உங்களால பார்க்க முடியாது. ஒத்துக்கிறீங்களாங்க? பயங்கரமான ஞானி அவர். எல்லாவற்றையும் இந்த உலகத்துல பார்த்து அவர் எழுதுறார், உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல். மேற்கொண்டு வாசிங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்புறீங்கல்லங்க, இங்க கொஞ்சம் என்னை பாருங்க. கர்த்தர் மேல நம்புறீங்கல்ல, அதை உங்களால கண்ணால பார்க்க முடியுமா? கர்த்தர் சொல்ற வார்த்தையை கண்ணால பார்க்க முடியுமா? அவர் செய்ய போறத கண்ணால பார்க்க முடியுமா? கிடையாது. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்புறோம். அதை தான் சொல்றார், கண்ணுக்கு தெரியாது. அது பேர் தான் விசுவாசம்னு போட்டிருக்கு. நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாததில் நிச்சயமா இருக்கிறது. அதை அவ்வாறு நம்புங்கள், முழு இருதயத்தோடு நம்புங்கள். உங்கள் வழிகள் எல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க. ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்து நீங்க வாழ்க்கையை ஓட்டாதீங்க. சுய புத்தியில கண்ணால பார்க்கறத மட்டும் நம்பாதீங்க. உங்க வாழ்க்கைய கர்த்தரின் மேல், கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வசனத்தை. அடுத்து ஏசாயா 55:8-9, ஐசாயா 55:8-9 வாசிங்க பாப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் தேவன் மக்கள்கிட்ட பேசுறார். நம்ம இதை லிட்டரலா எடுத்துக்கிறோம். நமக்கு பேசினதா ஏத்துக்கலாம்லங்க? எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரு அற்புதம் நடக்க போது அது லேட் ஆகுதுன்னா மட்டும் இந்த வசனம் ஒப்பிக்க கூடாது. நம்மளுடைய நினைவுகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள், அப்ப மட்டும் ஒப்பிக்க கூடாது. இதோடைய ஆழங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ சுய புத்தியின் மேல ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, இவ்வாறு தான் அந்த அற்புதம் நடக்கணும்னு. அவ்வாறு அதை தாண்டி என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமேன்.
உன் சுய புத்தியில நீங்க பார்த்து சொல்றீங்க பாருங்க, இதுதாங்க இவ்வளவுதாங்க என் வாழ்க்கை, என்னால இவ்வளவுதான் அச்சீவ் பண்ண முடியும்னு. தேவன் சொல்றார், உன்னை கொண்டுதான் பல காரியங்களை நான் செய்ய வைத்திருக்கிறேன், அதனால நீ யாரை நம்பு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான வசனம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. ஒரே ஒரு நிமிஷம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நீங்க நான் பாவி, தேவன் என்னைய கொண்டு பயன்படுத்த மாட்டார்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான் இந்த வசனம். உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. நீங்களே உங்களை பாவியா பார்க்கும் போது அவர் உங்களை பரிசுத்தவானாதான் பார்க்கிறார். இது எழுதப்பட்ட சத்தியம். ஆமே. மேற்கொண்டு வாசிங்க. உங்கள் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க 99% 99 பாசிபிலிட்டி சொல்லலாம், நான் நிச்சயம் இந்த காரியத்துல தோத்துருவேங்க, இந்த இடத்துல நான் அசிங்கப்பட தான் போறேன் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்லலாம். ஆனா அவர் நினைவுகள் வேறையா இருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? இதே அவமானத்தை கொண்டுதான் உன் தலையை நான் உயர்த்த போறேன். ஆமேன். அதை தான் சொல்றார். உங்கள் நினைவுகளோடு என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. ஆமேன். நீங்க தகுதி இல்லை, நான் எதுக்கு உதவ மாட்டேன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை தான் தலைக்கு மூளைக்கல் ஆக்க போகிறார். அல்லேலூயா. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க முதல்ல. ரோமர் 8:28. ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனை பிடிக்கும்? தேவனுக்கு எங்க எல்லாரையும் பிடிக்குமா? அப்போ எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தெளிவா போட்டிருக்காங்க. அதாவது இந்த உலகத்தின் பிரகாரம் நடக்காமல் தேவனுடைய பரிபூரத்தில் உங்கள் புத்தி என்னவாகட்டும்? புதிதாய் மாறட்டும். அதாவது என்ன சொல்றாரு? அப்ரோச் திங்ஸ் வித் மை மைண்ட் செட்ன்றார் தேவன். அதாவது ஒரு பிரச்சனை வருது, வாழ்க்கையை நீங்க அப்ரோச் பண்ணும் போது அதோடைய அணுகுமுறை உங்க கண்ணோட்டத்துல பண்ணாதீங்க, என்னுடைய ஞானத்துல நீங்க பண்ணுங்கன்றாரு. சிம்பிளா சொல்லணும்னாங்க, உங்க கண்ணோட்டத்துல அணுகாதீங்க, என்னுடைய கண்ணோட்டம் தேவனுடைய கண்ணோட்டத்துல அணுகுங்கன்னு தேவன் சொல்றாரு. வேற ஒன்றும் கிடையாது. அங்க அதுதான் போட்டிருக்கு. எங்க வாசிங்க திரும்ப 12:2 திரும்ப வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. பூரணம், நன்மை, இவற்றில் நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும்னு சொல்றார். நம்ம இன்னைக்கு அதை செய்யாம இன்னைக்கு எதுல மூழ்கி இருக்கோம்? சோகம், துக்கம், பயம், பிரச்சனை, மரண பயம், இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா தேவன் சொல்றார் பரிபூர்ணம், அதுல உங்கள் புத்திய சரி பண்ணுங்க, அவ்வாறு யோசிங்க அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:18. 2 Corinthians 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். முடிஞ்சாங்க. இன்னைக்கு செய்திக்கான சொல்யூஷன் அங்க வந்துருச்சா இல்லையா? காணப்படுகிறவைகள் என்னவா? அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவை என்ன பாஸ்டர்? காணப்படுகிறது என்ன? காணப்படாதவை என்ன? காணப்படுகிறது பிரச்சனை,
காணப்படாதது விசுவாசம், காணப்படுகிறது வியாதி, காணப்படாதது பலம். நான் சொல்றது சரியா உங்களுக்கு? காணப்படுகிறது இன்னைக்கு ஏமாற்றம், காணப்படாதவை நீதியும் தர்மம். காணப்படுகிறது இன்னைக்கு என்னது? அன்பில்லாமை, மக்கள் வெறுப்பு, கோபம். காணப்படாதவை நித்திய அன்பு. ஒத்துக்கிறீங்களா? அதுவே நித்தியமானதுன்னு தேவன் சொல்லியிருக்கார். ஆமேன். அப்ப என்ன சொல்ல வரார்? காணப்படுகிறவர்களை நம்பாதீர்கள். சும்மா இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு பிரச்சனை நீங்க சந்திக்கிறதுனால என்னைக்குமே உங்க வாழ்க்கை பிரச்சனையா இருக்க போறதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு காண்கிறவை நாளை வேறை போல் தெரியும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு காண்கிறது நித்தியம் கிடையாது. ஆமேன். தேவன் உங்க மேல போட்டிருக்க கிருபை, அன்பு, வெற்றி, ரட்சிப்பு அதுவே நித்தியமானது. ஆமேன். இன்னைக்கு பிரச்சனையா இருக்கலாம், நாளைக்கு விடிவு காலமா இருக்கலாம். அல்லேலூயா. யாராலையும் மாற்ற முடியாது. அதான் உண்மை, அதான் சத்தியம். ரைட். கடைசியா கொலோசியர் 3:2 வாசிங்க பார்ப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ரொம்ப அருமையான வசனமா இல்லையா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பென்சிலோ பெண்ணோ வச்சிருந்தா, இல்லைன்னா பக்கத்துல வாங்கி கூட அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியணும். இந்த வாழ்க்கையை கடக்கும் பொழுது இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா மனசு சஞ்சலப்படும் போது இவ்வாறு ஒரு வார்த்தை நம்மளை தேற்றுங்க. பூமியில் காணப்படுகிறவைகள் என்ன? வாசிங்க நான்சிக்கா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். எவ்வாறு நாட வேண்டும்? என்ன நாட வேண்டும்? இப்போ கேள்வி என்னன்னா, பூமியில் இல்லைன்னா என்னத்தை நம்ம பார்க்கணும் பாஸ்டர்? இன்னைக்கு கண்ணு முன்னாடி பில் கட்டணும், பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, உடல்ல வியாதி இருக்கு, ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, மன சமாதானம் இல்லை. அப்ப என்னத்தை நாடணும்னு கேட்டீங்கன்னா, சமாதானம், அன்பு, பொறுமை, தயவு, ஐஸ்வர்யம், இதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? நாடணும். எப்படி பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, சிம்பிள். உடல் வியாதி இருக்கா? இதை கண்ணால பாக்குறீங்க, நம்ம உடம்புல அந்த வலி தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனாலும் இன்னொரு பக்கம் தேவன் நிச்சயம் எனக்கு சுகம் தருவார்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை நாடுங்கள்ன்றாரு தேவன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இது நடக்கிற விஷயம். அநித்தியமானவைகள், சுகமோ நித்தியமானவைகள். அந்த உயர்ந்த காரியத்தை நாடுங்கள். இப்போ நாடுங்கள்னா பாஸ்டர் என்ன செய்யணும் நான் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. அதாவது உடம்புல வலி இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அதுக்கு ஃபோக்கஸ் பண்றோமோ, ஆஹா பிரச்சனை இருக்குன்னு ஒரு 5 தடவையாவது புலம்பிடுறோம்ல, அந்த புலம்பலுக்கு பதிலா உயர்ந்தவையை நாடணும்னா தேவன் எனக்கு நிச்சயம் சுகம் தந்துட்டார், இது நிச்சயம் சுகமாயிருச்சு, தேவன் எனக்கு மான்கால்களை போல் ஆக்கிட்டார் அப்படின்னு அதை நாட நாட என்னவாகுதான்? டக்குன்னு ஒரு நாள் சுகம் உங்களுக்கு கிடைச்சது. அப்ரோச்சிங், சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், தென் ஆக்டிங் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் விஷயம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குங்க. நீங்க எது வேணாலும், அதான் சாய்ஸ் உங்களுடையது. இன்னைக்கு மனுஷனுடைய பெரிய ஒரு திறன் என்ன தெரியுமா? த டெசிஷன் மேக்கிங். நல்லா தெரிஞ்சுக்கணும். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எதை சூஸ் பண்றீங்கன்றது யாரை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு உங்க பிரச்சனையெல்லாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க, பிரச்சனை இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஓகே, இப்போ இதெல்லாம் தான் பிரச்சனைங்க, உங்க பிரச்சனை இதெல்லாம். ஆனா அதை தாண்டி சொல்யூஷன் ஒன்று இருக்குங்க. தேவன் இதை தான் நாட சொல்றாருங்க. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போய், இன்னையிலேருந்து கண்ணு முன்னாடி பிரச்சனை வருது, நாளைக்கெல்லாம் சால்வ் பண்ணணும், இது எப்படிங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இதை அனுமதித்த தேவன் இதற்கான பதிலையும் அனுமதிப்பார் அப்படின்னு இன்னொரு பக்கத்தை நீங்க நம்புனீங்கன்னு வைங்க, நீங்கள் மாபெரும் வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மை. ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்துக்கும், இந்த எல்லா வெற்றிக்கும், மாபெரும் வெற்றிக்கும் என்ன தெரியுமாங்க தேவை? பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ். அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 பல்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் நான் லைட் போட்டு உட்காந்துருப்போமாங்க?
அன்னைக்கு அப்துல் கலாம் என்னால் ராக்கெட் செய்ய முடியாதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்தியா பாதுகாப்பா இருக்குமாங்க? நெவர். சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இதுல இருந்து ஒரு லெசன் எடுத்துக்குவோம். இன்னைக்கு தேவன் பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா முதல்ல நன்றி சொல்லுங்க. அது போட்டிருக்கு ஒரு வசனத்துல, ரிஜாய்ஸ் இன் யுவர் ட்ரிபுலேஷன் இருக்கு. அதாவது பிரச்சனையின் போது நீங்க சந்தோஷப்படணுமா? எப்படி பாஸ்டர் சந்தோஷப்படுறதுன்னா, இதை தேவன் அனுமதிக்கிறார்னா இது மூலியமா உங்க தலையை உயர்த்த போறான்றதான் உண்மை. அது தெரியுமா உங்களுக்கு? சிங்கத்தை அனுப்புறார், ஒரு கரடியை அனுப்புறார், ரெண்டுத்தையும் அடிச்சு போடுறான். யாரு? தாவீது. தாண்டி மூணாவது ஒரு டெஸ்ட்டுக்கு வராப்ல கோலியாத். அதை அடிச்சதுனாலதான் ராஜாவானார். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனையை கொண்டுதான் தேவன் உங்க தலையை உயர்த்துவார். நிறைய பேர் இன்னைக்கு சொல்றோம் தாவீது மாதிரி ஒருத்தர் வருமான். அன்னைக்கு கோலியாத் இல்லைன்னா இன்னைக்கு தாவீது கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வீட்லயோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ ஒரு பிரச்சனை நடக்கலைன்னா நீங்க இன்னைக்கு ஒரு ஆளா மாதிரி இங்க உட்காந்துருக்க மாட்டீங்க. கரெக்டா? 100%. இதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னைக்கோ ஒரு பிரச்சனையை கொண்டு நமக்கு பாடம் புகட்டி அங்க நம்ம தலையை உயர்த்துறதுனால தான் இன்னைக்கு கம்பீரமா வந்து நம்ம உட்காந்துருக்கோம் இங்க. அதுபோல அதை மறக்காமல் இனி மேல் வரும் காலங்கள்ல பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? முதல்ல நன்றி சொல்லுங்க, நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காம இனிமேட்டு என்ன செய்யணும்? மறு பக்கத்தை பாருங்க. உங்க கண்ணோட்டத்துல பார்க்காம இனிமேட்டு தேவனுடைய கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம்ங்க. அல்லேலூயா. இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணோட்டம் சிஸ்டர். நல்ல கண்ணை விரிச்சு சொல்லுங்க, கண்ணோட்டம். கண்ணோட்டம். கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதனால இன்னையிலேருந்து சரியா பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிரச்சனை இருக்கு, கண்ணோட்டத்தை திருப்பி பிரச்சனையா தேவனான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கண்ணுக்கு தெரிவார், அதிலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்க இனிமேட்டு செய்ய வேண்டியது என்ன? வியாதியா? வியாதியை தாண்டி சுகம். கடனா? கடனை தாண்டி ஐஸ்வர்யம். உடம்புல வலியா? வலியை தாண்டி பலம். இதெல்லாம் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். உயர்ந்தவையை சிந்தித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. சுய புத்தியின் மேல சாயாம எல்லா வழிகளையும் யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? தேவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அல்லேலூயா. இதான் சிம்பிளான டூல், வெரி எஃபெக்டிவ் டூல். நான் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். இல்லை பாஸ்டர் நான் சுய புத்தியின் மேல சாஞ்சிக்குவேன் அப்படின்னா தாராளமாக சாஞ்சிக்கோங்க. நான் உங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தட்ஸ் அப் டு யூ. ஆனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, பாஸ்டர் ரொம்ப வாழ்க்கையில் அடி வாங்கிட்டேன், நிச்சயம் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணோட்டத்தை மட்டும் மாத்துங்க. தேவன் மற்ற எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. செங்கடல் பார்வோன்னு மட்டும் பார்க்காதீங்க, அதையும் மீறி தேவன் வழியை உண்டாக்குவார்னு பாருங்க. தேவன் உங்க தலையை உயர்த்துவார் நிச்சயமா. அல்லேலூயா. ஆமென். அதனால இன்னையிலேருந்து என்ன நடந்தாலும் சிரிச்ச முகத்தோட, எங்க பக்கத்தில் உள்ள சிரிங்க. பிரைஸ் லார்ட். அழகா இருக்குங்க சிரிச்சா. உம்முன்னு இப்படியே இருக்காதீங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தலைவர் இருக்கார், கலங்க வேண்டாம். கண்ணோட்டத்தை மட்டும் மாத்துங்க, வெற்றி நிச்சயம். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி எங்களுடைய கண்ணோட்டத்தில் மட்டும் காரியங்களை நாங்கள் அணுகாமல் உம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கவும், விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளவும், அதில் விசுவாசத்தில் போராட நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை தந்து நீர் அவர்களை வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கண்ணோட்டம், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். காட் பிளஸ் யூ. ஷாலோம். ஷாலோம்.